guys, actually இந்த வீடியோல வந்து இந்த MyForex ஃபண்ட்ல உள்ள இஷ்யூவை பத்தியும் and லாஸ்டா நம்ம ஒரு வீடியோ கொடுத்திருந்தோம். அதுல கமெண்ட் செக்ஷன்ல நடந்த ஒரு சில இஷ்யூவை பத்தி தான் நம்ம வந்து தெளிவா பேச போறோம். actually ஃபர்ஸ்ட் வந்து இந்த MFF ஓட கதையை நம்ம பாத்துறலாம். ஓகேங்களா? சோ MyForex ஃபண்ட் மேல வந்து கேஸ் வந்து போட்டுருக்காங்க. சோ அதனால தான் வந்து அதோட அக்கவுண்ட்ஸ், அதோட ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே and அந்த கம்பெனியோட சொத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதை எதையுமே ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுக்கான காரணம் என்ன மாதிரி கேसेस வந்து அவங்க மேல போட்டுருக்காங்க அப்படிங்கறத அண்ட் சின்னதா நான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து இவங்க மேல கொடுத்திருக்கிற கேஸ் என்ன அப்படினா இவங்க வந்து ஒவ்வொரு கஸ்டமர்ட்ட இருந்தும் ஃபண்டை வந்து கலெக்ட் பண்ணி சோ அந்த ஃபண்டை வச்சு தான் வந்து எல்லாருக்குமே பே அவுட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட நம்ம எடுக்கிற எந்த ஒரு ட்ரேடையுமே எல்பி அதாவது லிக்விடிட்டி ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லுவாங்க, பெரிய பெரிய பேங்க்ஸ் தான். ஓகேங்களா? சோ அவங்க கிட்ட கனெக்ட் பண்ணல அப்படிங்கிறது தான் வந்து கேஸாவே மெயினா இருக்குது. ஓகேங்களா? என்ன அப்படின்னா நம்மளோட ஃபண்டை மட்டும் வாங்கி அந்த இனிஷியலா நம்ம வந்து ஒரு அமௌண்ட் பே பண்றோம் பாத்தீங்களா, சோ அந்த அமௌண்ட்டை மட்டும் வாங்கி எல்லாருக்குமே அது மூலமா தான் பே அவுட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ட்ரேட் எதுவுமே எடுக்கல அப்படினாலே நம்ம வந்து கிளைண்ட் வந்து லாஸ் ஆனாதான் அந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட். ஓகேங்களா? இது காமனா எல்லா புரோக்கரையும் நடக்கிறது தான். சோ அப்படிங்கும்போது அதுக்கு தனியா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி ப்ராஃபிட் வந்தா ரொம்ப கம்மியாகவும் லாஸ் வரும்போது ரொம்ப அதிகமாகவும் வர்ற மாதிரி ஒரு சாஃப்ட்வேரை டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. அது போக நிறைய லக்ஸரி கார்லாம் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க மேல வந்து ஆக்சுவலி ஒரு கேஸ் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த கேஸ் போட்ட இடம் வந்து CFTC அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ இந்தியால எப்படி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு ரெகுலேஷன் பாடி செபி இருக்குதோ அந்த மாதிரி ஃபாரெக்ஸுக்கு வந்து நிறைய கண்ட்ரில வந்து இந்த மாதிரி இருக்குது. சோ அதுல யூஎஸ்ல இருக்குத ஒன் ஆஃப் தி கம்யூனிட்டி தான் இது. ஓகேங்களா? இந்த மாதிரி இன்னொரு கம்யூனிட்டி இருக்குது, அதோட நேம் ஆக்சுவலி எனக்கு தெரியல. இதே மாதிரி யூகேக்கும் இருக்குது, FSA ன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சோ யூகேக்கும் இருக்குது, சிங்கப்பூருக்கும் இருக்குது. சோ அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் தனியா இந்த ஃபாரெக்ஸ் ரெகுலேஷன் அதாவது கரன்சி ரெகுலேஷன் அப்படிங்கிறதுக்கு தனியா வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அவங்க கிட்ட தான் கேஸ் கொடுத்திருக்காங்க. இதுல CFTC அவங்களோட நேம். சோ அவங்க கிட்ட கேஸ் கொடுத்திருக்காங்க. சோ அவங்க மூலமா தான் இது வந்து ப்ராசஸ் பண்ணி எல்லாத்தையுமே லாக் பண்ணி வச்சிருக்காங்க, எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ இப்போதைக்கு வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இவங்க சைடுல அதாவது MyForex ஃபண்ட் சைடுல இருந்து அவங்களோட கரெக்டான ப்ராப்பரான டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே அவங்க கரெக்டா காமிச்சா மட்டும்தான் இதை வந்து எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ அகைன் அதுக்கப்புறம் தான் நம்மளால ட்ரேட் வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? சோ அதோட ஹியரிங் தான் நம்மளுக்கு வந்து செப்டம்பர் 11லயும் அண்ட் அதே வீக்ல வந்து கனடாலயும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆல்ரெடி பழைய வீடியோல வந்து பேசியிருக்கிறோம். ஓகேங்களா? சோ இந்த டாக்குமெண்ட் எல்லாமே அவங்க ப்ராப்பரா வந்து சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கம்பெனி வந்து நம்ம வந்து இதுக்கப்புறம் ரன் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியும். ஓகேங்களா? சோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி MFF பத்தி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயம், எதுக்காக நம்ம வந்து இந்த ஃபண்டிங் கம்பெனிலாம் சூஸ் பண்றோம் அப்படிங்கறத நல்லா ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கே இந்தியாவில் வந்து லீகல் கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது நம்மளோட ஒரு பெரிய அமௌண்ட் இப்போ $1 லட்சம் $2 லட்சம்ங்கிறது ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட். அந்த அமௌண்ட்டை நம்ம ஒரு புரோக்கரில் போட்டு பண்ணும்போது இன்கேஸ் அந்த புரோக்கர் நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளோட ஃபுல் அமௌண்ட்டுமே இங்கே வந்து ப்ராப்ளமாக நிற்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் தான் இந்த ஃபண்டிங் ப்ரோக்ராம். ஸோ ஃபண்டிங் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய பேர்கிட்ட வந்து அமௌண்ட் கிடையாது, பட் ட்ரேட் பண்ண தெரியும். ஸோ அப்படிதான் வந்து இது வந்து எல்லா ட்ரேடருக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது இது வந்து நம்ம வந்து ஒரு இனிஷியலா ஒரு அமௌண்ட் மட்டும் பே பண்ணி தான் அவ்வளவு பெரிய ஃபண்ட் வந்து வாங்குறோம். அது அவங்க எப்படி ப்ரொவைட் பண்றாங்க, அவங்க பேக்ரவுண்ட்ல அந்த கம்பெனில வந்து எதுவும் இஷ்யூ இருக்குதா, அதெல்லாம் வந்து ஒரு வியூவரா நம்மளுக்கு வந்து எதுவுமே தெரிய போறது கிடையாது. ஓகேங்களா? ஆக்சுவலி ஒரு ஃபண்டிங் நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளோட அந்த இனிஷியல் அமௌண்ட் ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி நம்ம பே பண்ற அந்த இனிஷியல் அமௌண்ட் மட்டும் தான் நம்மளுக்கு லாஸ். ஆனா நம்ம வந்து புரோக்கர்ல போய் பெரிய அமௌண்ட் போடுறோம் அப்படின்னா அந்த ஃபுல் அமௌண்ட்டுமே லாஸ். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்தியால இருந்து பண்றவங்களுக்கு ரொம்ப சேஃபர் சைடு வந்து இந்த ஃபண்டிங் ப்ரோக்ராம் இருக்கும். அப்படிங்கறனால தான் நம்ம வந்து ரீசன்ட் டைம்ல ரொம்ப வந்து இந்த MyForex ஃபண்டை பத்தி பேச ஆரம்பிச்சோம். சோ இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து புரோக்கர் பத்தி நம்ம வந்து நிறைய பேசி இருக்கிறோம். சோ நம்ம வந்து ஃபண்டிங் போகணும், சோ அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி நம்ம ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட சப்ஸ்கிரைபருக்கும் சரி என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி நான் வந்து நீங்க புரோக்கர்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நான் ஃபண்டிங் பண்றேன், நீங்களும் அதுல பண்ணி சம்பாதிங்க அப்படிங்கறத மட்டும் தான் நான் வந்து என்னோட தரப்புல சொல்ல முடியும். ஓகேங்களா? சோ அப்படி நாங்க வெரிஃபை பண்ணி FTMO இருக்குது, FTMO வந்து இந்தியால வந்து அக்கவுண்ட் ப்ரொவைட் பண்றது இல்ல. சோ அது வந்து லீடிங் ஒரு 10 வருஷமா மார்க்கெட்ல வந்து இருக்கிற கம்பெனி, பட் அதுல நம்மளால பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ அதுக்காக தான் நம்ம வந்து அதுக்கு அடுத்து ஒரு நல்ல ஆப்ஷன் பார்த்தோம்னா MyForex ஃபண்ட், ஃபண்டட் நெஸ்ட், ஃபண்டட் ட்ரேடர் இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருந்தாலும் MyForex ஃபண்ட் வந்து எங்களுக்கு வந்து ரிவ்யூ பேஸ் பண்ணி ரொம்ப நம்மளுக்கு வந்து நம்பர் 1ல இருந்த கம்பெனி. FTMOக்கு அடுத்து ரிவ்யூ பேஸ் பண்ணி நம்பர் 1ல இருக்கிறது வந்து
MyForexFund தான் ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம வந்து அதில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி ஸோ அதை வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல தான் நாங்கள் வந்து என்ன பண்ணியிருந்தோம், MFFல நாங்கள் அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணி ஓகேங்களா. ஸோ எங்களுக்கு வந்து அவங்க வந்து சும்மா ஒன்றும் அக்கௌண்ட் கொடுக்கல, நாங்களும் உங்களே மாதிரி அமௌண்ட் பே பண்ணி அக்கௌண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணி தான் நாங்களும் பாஸ் பண்ணியிருக்கிறோம் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி MyForexFundல வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து பாஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த அக்கௌண்டோட அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து யூடியூப்ல கொடுத்துருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து அகைன் பர்ச்சேஸ் பண்ணி அகைன் ஒரு அக்கௌண்ட்டும் வாங்கி வச்சிருக்கிறோம் ஓகேங்களா. இப்போ ஆக்சுவலி என்கிட்ட கரண்டா வந்து $3,00,000 அக்கௌண்ட்ல வந்து 2 அக்கௌண்ட் லைவ் அக்கௌண்டே இருக்குது ஓகேங்களா. அப்படிங்கும்போது எனக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய பெயின் தான் ஓகேங்களா. இப்போ நீங்க ஒரு லைவ் அக்கௌண்ட் போயோ இல்ல நீங்க அமௌண்ட் போட்டு ஸ்டேஜ் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸ்டேஜ் 2ல நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பெயின் இருக்குதோ அதை விட ரொம்ப அதிகமாக தான் எனக்கும் இருக்கும். ஏன்னா நான் வந்து $3,00,000 அக்கௌண்ட் 2 அக்கௌண்ட் வச்சிருக்கிறேன், ரெண்டுமே லைவ் அக்கௌண்ட், ரெண்டுலயுமே ப்ராஃபிட் இருக்குது. அண்ட் கம்மிங் 15 வந்து எனக்கு வந்து பே அவுட் டேட்டும் கூட. ஸோ இப்போ என்னாலையுமே இந்த அமௌண்ட்டை வந்து எடுக்க முடியாத சிச்சுவேஷன்ல தான் நானுமே இருக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த MFFோட ஆக்சுவல் இஷ்யூ வந்து இதுதான். இது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இன்னும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவங்க சைடில் எல்லாமே ப்ராப்பராக தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு வருவாங்க. இல்லை அப்படின்னா அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, கம்பெனி வராது. ஸோ எதாக இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணி அடுத்து நம்ம மூவ் ஆன் பண்ணி போய்கிட்டு தான் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து நம்மளோட யூடியூப்ல நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோவோட இஷ்யூ ஓகேங்களா. ஸோ லாஸ்ட்டாக வந்து இந்த இஷ்யூ வந்த உடனே அடுத்த நாள் காலையில் நான் வந்து குயிக்காக வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறனால மொபைலில் தான் ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோ வந்து நான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து மெயினாக வந்து MFFோட இஷ்யூவை பற்றி சும்மா ஷார்ட்டாக நம்ம வந்து பேசியிருந்தோம். அந்த டைமில் வந்து என்ன சுச்சுவேஷனில் இருக்குதோ அதை மட்டும் சொல்லியிருந்தோம். செப்டம்பர் 11 வந்து ஹியரிங் இருக்குது, ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் வந்து இதெல்லாம் கூட அவங்க சொல்லணுங்கிறது வந்து அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கும் ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 3 ஐடியிலேருந்து கமெண்ட் வந்துச்சு, 3மே எனக்கு தெரிஞ்சு ஒரே ஆள் தான். ஏன்னா அதோட கமெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக ஒரே மாதிரி ஸ்பெல்லிங்கில் ஒரே மாதிரி எனக்கு வந்துருந்துச்சு. ஸோ அது தனித்தனியாக கூட இருந்திருக்கலாம், ஸோ அது நம்மளுக்கு தெரியல ஓகேங்களா. ஸோ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் கமெண்ட் பண்ணதுக்கு நான் ஒரு தெளிவு ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த வீடியோவில் வந்து நான் வந்து இதெல்லாம் ஓப்பனாக சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை, ஆனால் அதை வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு கூட ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, என்ன அப்படின்னா அண்ட் அவசியமே இல்லையா, நாங்கள் அமௌண்ட் கொடுத்துருக்குறோம், அவசியமே இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் அதில் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா அந்த மாதிரி கேஸ் நடக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, வேற ஏதாவது கூட பொய் கூட சொல்லிருக்கலாம். அண்ட் நம்மளோட அந்த சிச்சுவேஷன்ல நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு இருந்த டவுட் என்னன்னா கம்பெனி மூடிட்டு போயிரும் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா வரும் அப்படிங்கிற மோட்டிவ்ல தான் மூடிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற கம்பெனி வந்து இந்த மாதிரி கேஸ் நடக்குது அப்படிங்கிறத சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறத மீன் பண்ணி நான் பேசியிருந்தேன். ஸோ அந்த இடத்துல வந்து அது வந்து தப்பாக கன்வே ஆயிடுச்சு. ஸோ அது எங்களோட மிஸ்டேக் தான். ஸோ அதுக்கப்புறம் மெயினாக இன்னொருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, என்ன அப்படின்னா நம்ம வந்து MFF கூட பார்ட்னர்ஷிப் போட்டு இதை வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இப்போ இந்த மாதிரி இஷ்யூ வந்தோன்னா நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ட்ரேடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கலந்துக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலி அதை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் பார்ட்னர்ஷிப் போட்ட கம்பெனி வந்து வேற, அதுவும் கனடியன் பேஸ்டு கம்பெனி தான். அந்த கம்பெனியோட நேம் வந்து பிரைம் பிரிட்ஜ். எங்க கிட்ட அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ண எல்லாருக்குமே அந்த கம்பெனியோட டீடைல்ஸ் எல்லாம் தெரியும், அதுல இருந்து நம்ம வெளியே வந்ததும் தெரியும் ஓகேங்களா. பட் அவருக்கு அதை பத்தி தெரியல. நம்ம வந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்கிறோம், அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறதையே அவர் வந்து ஒழுங்கா புரிஞ்சுக்கல. ஸோ இங்க வந்து அவர் என்ன மோட்டிவ்ல வாராரு அப்படின்னா பழிய தூக்கி எங்க மேல போடணுங்கிற ஒரு மோட்டிவ்ல தான் வாராரு ஓகேங்களா. ஸோ ஏன்னா அதோட மீனிங் அப்படிதான் இருக்கு. ஏன்னா நான் அந்த வீடியோல தெளிவா சொல்லியிருக்கிறேன், இந்த ஃபண்டிங் வந்து நாங்க தான் பர்ச்சேஸ் பண்ணி கொடுப்போம், $210 $50,000 அக்கௌண்ட் மட்டும் தான் ப்ரொவைட் பண்றோம், அதுக்கு $210 நாங்க சார்ஜ் பண்றோம், இந்த சார்ஜுக்கு வேற எங்கேயுமே கிடையாது அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்கோம் ஓகேங்களா. சோ அந்த கம்பெனி கூட நாங்க பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தோம், அந்த பார்ட்னர்ஷிப் சும்மாலாம் நம்மளுக்கு ஒன்றும் கொடுக்கல, அதுக்கான ஒரு பெரிய பேமெண்ட் நாங்க முன்னாடியே கொடுத்திருந்தோம். சோ அந்த பேமெண்ட்டை கூட நாங்க வந்து ப்ராஃபிட்டா வெளியே எடுக்கல, பட் அந்த கம்பெனியை விட்டு நாங்க வெளியே வந்துட்டோம். ரீசன் என்ன அப்படின்னா அந்த கம்பெனில எங்களுக்கு போதுமான அளவுக்கு சப்போர்ட்டே இல்லை ஓகேங்களா. சோ எந்த ஒரு சின்ன இஷ்யூவா இருந்தாலும் அது கனடியன் பேஸ்ட் கம்பெனிங்கனால நான் வந்து நைட் ஒரு 10 மணிக்கு மேல தான் அவங்ககிட்ட பேச முடியும், பேசிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் அதோட இஷ்யூ சால்வ் ஆகி 2 நாள் கிட்ட, ஒரு சின்ன இஷ்யூவா இருந்தாலும் 2 நாள் கிட்ட டைம் எடுக்குது அப்படிங்கறனால தான் அந்த கம்பெனில ஃபர்தரா நாங்க பண்ணவே இல்லை. சோ அதனால தான் அந்த கம்பெனில இருந்து ஸ்கிப் ஆகி தான் MFF பத்தி, அதாவது MyForexFundக்கு வந்து நம்ம வந்து மூவ் ஆனோம் ஓகேங்களா. சோ MyForexFund கம்பெனிக்கு வரும்போதுமே நான் நிறைய வெரிஃபை பண்ணி தான் உள்ள வந்து வந்திருந்தேன். சோ அங்கேயும் நம்ம வந்து அந்த கம்பெனியை வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம சும்மா ப்ரோமோட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கறதுனால தான் அண்ட் நான் பண்ற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியையும் நம்ம வந்து யூடியூப்ல வந்து கொடுத்துருந்தோம் ஓகேங்களா. அந்த அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணதா இருக்கட்டும், அந்த அக்கௌண்ட்ல வந்து phase 1 கம்ப்ளீட் பண்ணதா இருக்கட்டும், phase 1ல இருந்து phase 2 போனதா இருக்கட்டும், phase 2ல இருந்து லைவ் அக்கௌண்ட் பண்ணதா இருக்கட்டும், ஏன் லைவ் அக்கௌண்ட்ல வித்ட்ராவல் எடுத்து அந்த வித்ட்ராவலோட வாலெட்டுக்கு வர்றது முதற்கொண்டு நான் வந்து
வந்து எல்லாமே தெளிவாக உங்ககிட்ட ப்ரூஃபோட தான் காமிச்சிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி பே அவுட் கொடுக்கும்போது நாங்கள் என்ன சொல்லுவோம், ஆக்சுவலி நீங்களும் இதை தைரியமாக பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுவோம். அதை தான் நானும் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபண்டட் நெஸ்ட் அடுத்து வந்து ஃபண்டட் நெஸ்ட்னு ஒரு கம்பெனியை பற்றி நம்ம வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். பட் அதில் எதுக்கு நாங்கள் வந்து பெருசாக நாங்கள் வந்து வீடியோஸ் நிறைய கவர் பண்ணலை அப்படின்னா, நான் அதில் பண்ணலை. ஸோ நான் பண்ணாத ஒரு விஷயத்தை உங்களுக்கு அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறனால தான் நாங்கள் வந்து அதை பண்ணலை. ஸோ இந்த மந்த் ஸ்டார்டிங்ல இருந்தா வந்து ஃபண்டட் நெஸ்ட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். அண்ட் அது மட்டும் இல்லை, ஃபண்டட் ட்ரேடர்ல வந்து நம்ம வந்து ஃபேஸ் 1 கம்ப்ளீட் பண்ணி அண்ட் அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே நம்ம வந்து எல்லாமே யூடியூப்ல வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அந்த அக்கௌண்ட்டுமே எனக்கு வந்து கரண்ட்லி இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா? ஆனால் இப்போ இந்த கம்பெனி எல்லாத்துலேயுமே நம்ம வந்து பே அவுட் எடுக்காம எதையுமே கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து எந்த ஒரு வீடியோஸுமே அதை பற்றி நம்ம வந்து அப்டேட் பண்ணல. ஆக்சுவலி இந்த ஃபண்டட் ட்ரேடரில் கூட நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து எடுத்து வச்சிருந்தோம். பட் அதை நம்ம கொடுக்கல. இந்த மாதிரி இஷ்யூலாம் இப்போ ரீசெண்டாக வந்ததுனால அதை எதையுமே நம்ம வந்து கொடுக்கல. ஸோ அதை வந்து பே அவுட் எடுத்ததுக்கு அப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல வந்து நம்ம வந்து சேஞ்ச் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இங்கே வந்து நான் வந்து என்ன தெளிவு பண்ணிக்கிட விரும்புகிறேன் அப்படின்னா, நாங்கள் வந்து MyForexFund ஃபண்டு கூட பார்ட்னர்ஷிப் போட்லாம் பண்ணலை. எங்ககிட்ட பார்ட்னர்ஷிப் போடுறதுக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து தயாராக தான் இருந்தாங்க. பட் எதுக்கு நாங்கள் அவங்கள ரெஃபர் பண்ணலை அப்படின்னா, அவங்க வந்து எங்களுக்கு வந்து பெய்டு ப்ரொமோஷனாக என்னதான் அமௌண்ட் தாரேன்னு சொன்னாலுமே நாங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு பெய்டு ப்ரொமோஷனுமே அந்த மாதிரி நாங்கள் வந்து பண்ணது கிடையாது. ஓகேங்களா? எங்களோட சேனலில். ஸோ இது வரைக்கும் நான் பண்ண ஒவ்வொரு வீடியோஸுமே ஒவ்வொரு புரோக்கராக இருக்கட்டும், ஒவ்வொரு கம்பெனியாக இருக்கட்டும், ஸோ எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலுமே அந்த கம்பெனியை நான் ரிவ்யூ செக் பண்ணி அண்ட் நான் வந்து அதை ஒர்க் பண்ணி பார்த்து தான் அது ஓகேவா இருந்தால் மட்டும்தான் உங்ககிட்ட நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? அண்ட் புரோக்கர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே நம்மளுக்கு வந்து நிறைய புரோக்கர்ஸ்ட இருந்து பெய்டு ப்ரொமோஷன்லாம் வரதான் செஞ்சிருக்குது. பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த புரோக்கரை பற்றி எதுவும் தெரியாது. நாளைக்கு நம்ம ரெஃபர் பண்ணி யாராவது அமௌண்ட்டை போட்டு அதுலேருந்து லாஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறனால தான் இது வரைக்கும் எங்கள் சைடில் இருந்து எந்த ஒரு பெய்டு ப்ரொமோஷனுமே நாங்கள் வந்து வாங்கி பண்ணது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது எங்களை ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எதுக்கு நாங்கள் ஆக்டா எஃப்எஸ் அண்ட் எக்ஸ்னஸை மட்டும் நாங்கள் ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து நான் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணலேருந்து, ஓகேங்களா, நான் என்னைக்கு ட்ரேடிங்குள்ளே வந்தனோ அந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து ஆக்டா எஃப்எஸ் எக்ஸ்னஸை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அதில் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பெருசாக வந்ததில்லை. அப்படியே வந்தாலும் அதை சால்வ் பண்ணி எனக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் பேமெண்ட்டை வந்து அவங்க வச்சுக்கிட்டு தராமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ எதுவும் வரலை அப்படிங்கிறனால தான் அந்த 2 கம்பெனியில் நீங்கள் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதுக்கு வீடியோ போட்டிருக்கோம். இப்போ நம்ம ரீசன்ட் டைமில் நான் ஃபண்டட் அக்கௌண்ட் மட்டும் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது உங்களை வந்து புரோக்கரில் போய் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால நிறைய வீடியோவில் அதை வந்து நான் பேசலை புரோக்கரை பற்றி. ஆனால் எல்லா வீடியோக்கு கீழேயுமே ஆக்டா எஃப்எக்ஸோட லிங்க் வந்து இன்னுமே அப்படியே தான் இருக்கும். பட் நம்மளுக்கு ஃபண்டட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால நம்ம அதை பற்றி பெருசாக பேசுறது இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் வந்து தெளிவு பண்ணிக்கிடணும் அப்படின்னு நினைச்சேன். அண்ட் அதுக்கப்புறம் எங்கள் மேலே வந்து மிஸ்டேக்கே இல்லையா இங்கே அப்படின்னு கேட்டோம்னா, கண்டிப்பாக எங்கள் மேலேயும் மிஸ்டேக் இருக்குது. என்ன மிஸ்டேக் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து அந்த பிரைம் பிரிட்ஜ் அப்படிங்கிற கம்பெனி கூட வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தோம். அந்த பார்ட்னர்ஷிப் போட்ட வீடியோவில் வந்து இது பிரைம் பிரிட்ஜ் கம்பெனி தான் அப்படிங்கிற அந்த கம்பெனி நேமை மென்ஷன் பண்ணல. ஸோ அந்த கம்பெனிலேருந்து வெளியே வரும்போதுமே நம்ம வந்து ஒரு வீடியோ தனியாக இந்த கம்பெனியில் வந்து சப்போர்ட் சரியில்லை, ஸோ அதனால் நாங்கள் வெளியே வந்துட்டோம், இப்போ MyForexFund ஃபண்டில் வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுக்கல. நான் அதை அந்த டைமில் வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல, அதனால் நான் அதை வந்து கொடுக்கல. பட் அது வந்து அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரா என்னன்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? ஸோ அது வந்து என்னோட பெரிய மிஸ்டேக்கு. ஸோ இதுதான் வந்து எங்கள் சைடில் இருந்து நாங்கள் பண்ண பெரிய மிஸ்டேக். ஸோ இந்த மிஸ்டேக்காக நான் கண்டிப்பாக சாரி சொல்லி தான் ஆகணும். ஸோ அதனால் எல்லாருக்குமே நான் சாரி சொல்லிக்கிறேன். இந்த அப்டேட் வந்து நான் பண்ணாமல் அதுக்கப்புறம் MyForexFund ஃபண்டில் கண்டினியூ பண்ணதுனால மேபி நிறைய பேர் வந்து தப்பாக கூட புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ரெண்டுமே கனடியன் பேஸ்டு கம்பெனிங்கிறதுனால ஸோ அது வந்து எங்களோட தப்பு இந்த இடத்துல இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா? அண்ட் அடுத்து வந்து ஃபைனலாக வந்து நம்ம வந்து இந்த லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் வந்து ஒரு கமெண்ட் வந்து நான் வந்து படிச்சிருந்தேன். என்ன அப்படின்னா, உங்களை நம்பி தானே நான் அமௌண்ட் போட்டேன், ஸோ எனக்கு வந்து அமௌண்ட்டை நீ கொடு, காசை நீ கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி நீங்கள் ப்ராஃபிட் எடுத்தால் என்கிட்ட வந்து கொடுப்பீங்களா இல்லை நீங்களே வச்சுக்கிடுவீங்களா? ஸோ இதை நான் கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா கமெண்ட் வந்து ஈஸியாக போட்டுடலாம், பட் அதை வந்து எங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு போடணும். ஸோ இது வந்து நாங்கள் ஒரு கம்பெனியில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த கம்பெனியில் எனக்கு வித்ட்ராவல் எல்லாம் ப்ராப்பராக வருது அப்படின்னாலே அந்த கம்பெனியில் நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல தான் செய்வோம். ஸோ அப்போது உங்களுக்கு ஒரு லாஸஸ் வரும்போது மட்டும் எங்ககிட்ட கேட்க தெரியுது. பட் அதே இது உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வருது அப்படின்னா, ஓகே இது வந்து இவர் சொல்லி தான் நம்ம வந்தோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்கிட்ட வந்து கொடுக்க போறீங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தை வந்து நிறைய பேர் வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அந்த வீடியோவில் கூட நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து லாஸ்ட்டாக அதுக்கு முந்தின நாள் கூட வந்து $1,00,000 அக்கௌண்ட் $2,00,000 அக்கௌண்ட்லாம் எங்கள் மூலமாகவே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்களுக்குலாம் ஒரு கில்ட்டி இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம், அந்த கம்பெனி உடனே அடுத்த நாளே போயிடுச்சு அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு கில்ட்டி இருக்க தான் செய்யும். ஸோ பட் அவங்களே அதை வந்து எப்படி கரெக்டாக ஹேண்டில் பண்ணாங்க தெரியுமா? ஸோ எங்ககிட்ட வந்து இதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ, அடுத்து ஏதாவது நல்ல ஆப்ஷன் இருக்குது, இப்போ ஃபண்டர்னஸ்லாம் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, ஸோ அதில் வந்து எங்களுக்கு வந்து அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கூட கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம கிட்ட அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ண எல்லாருமே என்கிட்ட இது வரைக்கும் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே பண்ணலை. ஆக்சுவலி
என்கிட்ட அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணாங்க, யாருமே வந்து இதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல. பட் அந்த வீடியோவில் வந்து ஒரு 3 கமெண்ட் மட்டும் ரொம்ப ரிப்பீட்டடாக வந்து ரொம்ப ராங்காகவே வந்துருந்துச்சு. ஸோ அந்த 3மே ஒரே ஃபார்மேட்டில் தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச அந்த 3மே ஒரே ஆள் தான் அனுப்பியிருக்கணும். ஸோ அதனால தான் அந்த வீடியோவில் உள்ள கமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ அதில் கமெண்ட் பண்ணாத மாதிரி வச்சுட்டோம். ஸோ வேற ஒரு விஷயமும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ எங்களோட சர்வீஸ் எல்லாமே நாங்கள் ஜென்யூனாக தான் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களை நம்புறவங்க மட்டும் எங்க கூட டிராவல் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எங்க கூட டிராவல் பண்ணணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஸோ எங்களை நம்புறவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து எப்பவுமே ஒரு குவாலிட்டியான கண்டென்ட்டையும் அண்ட் அவங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டையும் தான் இது வரைக்கும் நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கோம். யாரையுமே ஏமாத்தணுங்கிறது எங்களோட நோக்கம் கிடையாது. ஸோ அதை ஃபர்ஸ்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து ஃபைனலாக வந்து இந்த ப்ராப்ளம் இதுல இருந்து எப்படி மூவ் ஆன் பண்றது, அடுத்து என்ன பண்றது, இது வந்து நிறைய பேரோட கொஸ்டினா இருக்குது. அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப்புக்குமே நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் வந்து இதுவாகவும் இருக்குது. ஸோ அடுத்த கம்பெனிங்கிறது வந்து நீங்க வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நான் பண்றதை சொல்றேன், உங்களுக்கு வேணுமா வேண்டாமாங்கிறத நீங்க தான் சூஸ் பண்ணிக்கணும். நான் பே அவுட் எடுத்ததுக்கு அப்புறம் பே அவுட் ஒழுங்கா வருதா இல்லையாங்கிறதையும் அப்டேட் வந்து கண்டிப்பா பண்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து மூவ் ஆன் பண்ணிருக்கிறது வந்து ஃபண்ட் இன்வெஸ்ட் கம்பெனில இப்போ நான் வந்து அக்கௌண்ட் எடுத்து ஆக்சுவலி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அண்ட் நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ கரண்ட்லி நமக்கு வந்து ப்ராஃபிட்ல தான், நல்ல ப்ராஃபிட்ல தான் இருக்குது. அந்த அக்கௌண்ட் நம்ம பாஸ் பண்ணி அடுத்த இதுக்கு நம்ம போக தான் போறோம். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது என்னோட அடுத்த ஸ்டேஜ் வந்து ஃபண்ட் இன்வெஸ்ட். ஆல்ரெடி என்கிட்ட வந்து ஃபண்ட் ட்ரேடர்ல அக்கௌண்ட் இருக்குது, அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னும் என்கிட்ட வந்து ஃபண்டிங் கம்பெனி இன்னும் அடிஷனலாக நான் வந்து பே அவுட் எடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் நான் நிறைய கம்பெனியில் வந்து நான் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ண தான் செய்வேன். நான் பண்ற ஒவ்வொரு கம்பெனிலையும் பே அவுட் எனக்கு ப்ராப்பரா வருது அப்படின்னா அதோட அப்டேட்டும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? பட் நீங்க வந்து எதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட், இந்த ஃபண்ட் ட்ரேடர்ல வந்து நம்ம வந்து அக்கௌண்ட் ஆக்சுவலி எடுத்திருந்தோம். ஸோ அதுல வந்து நம்ம வந்து ஸ்டேஜ் 1ல வந்து நம்ம வந்து 8 கேப் அப்படிங்கிற ஒரு புரோக்கர் மூலமா பண்ணியிருந்தோம். பட் அதுல வந்து ஸ்லிப்பேஜ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம அதை பத்தி பேசல. அதுக்கும் நம்ம ஆக்சுவலி ஒரு நல்ல வீடியோஸ் வந்து எடுத்து வச்சிருந்தோம். பட் அதையும் இப்போதைக்கு நம்ம போஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ என்ன அப்படின்னா 8 கேப்ல நீங்க பண்றதா இருந்தீங்கன்னா அந்த கம்பெனி சூஸ் பண்ண வேண்டாம், வேற ஏதாவது சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல அதுலயே வந்து திங்க் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது, புரோக்கர் தான். ஸோ அவங்க கிட்ட சூஸ் பண்றதா இருந்தீங்கன்னா அதுல வந்து ஸ்லிப்பேஜ் வந்து 8 கேப்பை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க இன்கேஸ் ஃபண்ட் ட்ரேடர்ல அக்கௌண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல ஃபண்ட் இன்வெஸ்ட்ல எடுக்கணும் அப்படின்னா நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பட் இது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க செக் பண்ணி உங்களுக்கு எடுக்கணும்னு தோணுனா மட்டும் எடுத்துக்கோங்க. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்டையும் நான் வந்து அதை தான் சொல்லியிருக்கிறேன். நான் இப்போ அக்கௌண்ட் வந்து எடுத்திருக்கிறேன், அதனால நீங்க எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு பே அவுட் எல்லாம் ப்ராப்பரா வருது அப்படின்னா அதை பத்தின ஃபர்தர் அப்டேட்ஸ் எல்லாமே நான் வந்து கண்டிப்பா கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி MyForex ஃபண்டும் அகைன் வருது அப்படின்னாலும் அதுலயும் எனக்கு அக்கௌண்ட் இருக்க தான் செய்யுது. ஸோ நான் அதுலயும் கண்டினியூ பண்ண தான் செய்வேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளியரா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபண்டிங் ப்ரோக்ராம்ல கண்டினியூ பண்ணணுமா இல்லை புரோக்கர்ல அக்கௌண்ட் வச்சு நீங்களே பண்ணணுமா அப்படிங்கிற டெசிஷன்லாம் நீங்க தான் எடுத்துக்கணும். ஸோ உங்களோட ஃபண்டை உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம வந்து வேற ஒரு நல்ல கண்டென்ட்ல அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.